ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ரேண்ட் சொசைட்டி. நீங்கள் டைட்டில் பார்த்து நினச்சிருப்பீங்க இவனுக்கு ஷுட் கேம் 3 சீசன் 3 வந்து பிடிக்கலன்னு. ஆனால் அப்படி கிடையாது. நான் எந்த அளவுக்கு சொன்னேன்னா, இந்த ஷுட் கேம் பார்த்துட்டுன்னு ஒரு சில இடத்துல மட்டும்தான் வந்து என்னடா இப்படி பண்ணிட்டாங்க அப்படி தெரிஞ்சுது. ஆனால் மற்றபடி வந்து எக்ஸலண்ட்டாக எமோஷனல் கனெக்டிங்காக இந்த ஒரு ஷுட் கேம் வந்து எபிசோடு வந்து பயங்கரமாக போச்சு. ஒரு எபிசோடு வந்து பயங்கரமாக போச்சு. ஆனால் ஒரு சில இடத்துலேருந்து என்னடா இப்படி பண்ணிட்டாங்க, இதெல்லாம் ஒரு விஷயம் மாதிரி இல்லை அப்படின்னு சில இடத்துல இருந்தது. சார் அது லைன் பை லைனாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இடத்துலேருந்து பிளாட் அண்ட் தீம்ஸ், ஸ்பெஷல் தீம்ஸ் வந்து எப்படி ஷுட் கேமோட யூனிவர்ஸ், அந்த கேமோட ஒரு இடம் எப்படி இருக்குமோ, என்வாயர்மெண்ட் எப்படி இருக்குமோ அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பிளாட்டு ஒரு கேமும் வந்து ஒரு எபிசோடுக்கும் நம்ம வந்து ஒரு சீசனுக்கும் பார்க்கும்போது வந்து ஒரு கேமும் வித்தியாசமாகிட்டே போகும். ஃபஸ்ட்டு சீசனில் ஒரு சில வேறு மாதிரி கேம்லாம் காட்டினாங்க. செகண்ட் எபிசோடில் பழைய கேம் இருந்தாலும் அதுக்கப்புறம் ட்விஸ்ட்டாக பண்ணி வந்து நிறைய கேம் வந்து புதுசாக கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த சீசன் 3 வந்து புதுசாக கேமெல்லாம் கொண்டு வந்துக்கிறாங்க. ரெட்டிலாக வந்து ஒரு கேமில் ஒருத்தனை கொண்டாந்தான் அந்த மணிக்கு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்மளை நம்ப வச்சுருவாங்க. அந்தளவுக்கு எமோஷனல் கனெக்டிங்காக இருக்கும். தென் வந்து சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டு, நிறைய எமோஷனல் கனெக்டிங்கு அதெல்லாம் பயங்கரமாக்கும். ஸ்பாயிலர் அலர்ட்டாக ஒன்று சொல்லிடுறேன். அந்த குழந்த பிறக்க, அதாவது பேபி ஒன்று பிறக்க ஒரு மூமெண்ட் இருக்கும். அந்த மூமெண்ட்டில் செம்ம எமோஷனல் கனெக்டிங்காக இருக்கும். தென் ஆஸ் யூஷுவல் வந்து எண்டிங், எல்லாருமே எண்டிங் பற்றி பேசியிருப்பாங்க. எண்டிங்கு இந்த அளவுக்கு வந்து ரைட்டிங்கில் எக்ஸலண்ட்டாக பண்ண முடியாது. ஏன்னா வந்து எப்படி வேணால் எண்டிங் வந்து கொண்டு போயிருக்கலாம். அவனை வந்து ப்ரைஸ் ஜெயிச்சுட்டு வெளியே போய் அவன் என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் காட்டிக்கலாம். ஒரு காசுல ஒரு மேட்ரே கிடையாது அப்படின்னு லாஸ்ட்டு ஒரு கிளைமேக்ஸ்லேருந்து எல்லாருக்குமே வந்து மூஞ்சில் அச்சா மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ரைட்டிங் செம்ம ஸ்ட்ராங்காக இருந்தது. லிட்டராக ரைட்டிங் செம்ம ஸ்ட்ராங்காக இருந்தது. தென் வந்து கேரக்டர் டெவலப்மெண்ட், நம்ம ஹீரோ ஒரு அளவு வந்து கேரக்டர் அவங்களுக்கு வந்து பயங்கரமாக கொடுத்தனாலும் மற்ற அவங்க சுற்றி இருக்க கேரக்டர், அந்த பேபி பொறுக்கட்டாகட்டும், அவங்க அதுக்கப்புறம் வந்து மற்ற சுற்றி இருக்க கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் முக்கியமாக கொடுத்து வந்து ஆஸ் யூஷுவல் மற்ற சீசனில் முன்னாடி சீசன் பார்த்தா மாதிரி வந்து கேரக்டர் டெவலப்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் வந்து ஒன்று சொல்ல முடியாது, 2-3 சொல்லலாம். ஒன்று அந்த போலீஸு, கடைசி வரைக்கும் சீசன் 2 எப்படி நம்ம போலீஸ் வந்து அந்த இடத்த கண்டுபிடிக்கணும், அந்த இடத்த கண்டுபிடிக்கணும்னு ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்களே, ஷிப்பில் ட்ராவல் பண்ணிவிட்டு என்னடா அந்த இடமே வர மாட்டேது அப்படின்னு ஒரு தேடிகிட்டே இருப்பாங்க. என்னடா அது இவனுக்கு இது கூட தெரியல, ஒரு மண்ணும் தெரியல. சீசன் 2 தான் வந்து ட்ரோன் வச்சு ஆல்மோஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி வந்துடுவாங்க. ஆனால் இதில் கூட வந்து அவங்க ஃபைன் பண்ணல. ஆனால் சர்ப்ரைஸாக ஒன்று இருக்கும். செகண்ட் வந்து அந்த ஷுட் கேமை நடத்துகிறவங்க இருக்காங்களே, காசுரா அவங்க கொடுக்குறவங்கள, அவங்க நடத்துகிறவங்க வந்து அவங்க தான் என்ன நிலமையில் இருக்காங்க எனக்கே தெரியல. ரிட்டர்ன் வந்து காசு வச்சுருக்கவங்க அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வராங்க போல். தென் வந்து கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து ஓரளவுக்கு வந்து ஹீரோ சுற்றி இருக்க எல்லா கேரக்டருக்கும் வந்து பயங்கரமாக கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. ஒரு விஷயம் எமோஷனல் சொல்லலாமா, அது வேறு என்ன சொல்லலாம், அது எமோஷனல் கனெக்டிங் அது வந்து எபிசோடில் பயங்கரமாக இருந்து. ஏன்னா லிட்டராக வந்து நீயும் இந்த கேமோட இருக்க அப்படின்னு நம்ம வியூவர்ஸு, நம்ம ஆடியன்ஸே வந்து நம்ப வைக்கிற மாதிரி வந்து நிறைய சீன்ஸாக இருக்குது. நீ தான் இந்த கேம் உள்ள இருக்க அப்படின்னு அச்சு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து நம்மளுக்கு ரொம்ப கனெக்டிங்காக இருக்கும். எமோஷனல் ரொம்ப கனெக்டிங்காக இருக்கும். அதான் சொல்கிறேன், எமோஷனல் கனெக்டிங் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங்காக இந்த ஒரு சீசனில் இருக்குது. எனக்கு அப்படி தான் தோணுச்சு. என்னடா இது இப்போ பயங்கரமாக பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. லிட்டராக வந்து நம்ம தான் அந்த கேம் உள்ளே இருக்கோம் அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. ஆனால் எண்டிங் பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஸ்பாயிலர் அலர்ட் இப்போ சொல்லிடுறேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து இந்த ஒரு வீடியோ பாருங்கள். ஆனால் எண்டிங் வந்து கடைசியில் ஒரு 8 பேராக இருப்பாங்க. அதில் அந்த குழந்தையும் ஒன்று, அந்த பேபியும் ஒன்று, அந்த பெருகின் லேடி வந்து இறந்துருவாங்க. அவங்களோட பாய் ஃப்ரெண்ட், அந்த பெருகின் லேடியோட பாய் ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அவன் இருப்பான். அவன் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு புத்திசாலி தான். ஆனால் வந்து அதே நேரத்தில் வந்து அவனுக்கு காசு தான் முக்கியம். மற்றவங்க எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு அவனுக்கு அந்த மைண்ட் செட்டாக இருக்கும். மற்றவங்க எப்படி போனால் என்ன, எனக்கு காசு தான் முக்கியம், எனக்கு வந்து காசுக்காக என்ன வேணால் பண்ணுவான். அப்படியே ஒரு கேரக்டர் அவன் வந்து லிட்டரலாக வந்து அவனோட அவனோட பேபியை வந்து காசுக்காக நான் வந்து கீழே போகிறதுக்கும் தயார். அதாவது அது ஒரு ஹைட்டான பிளேஸில் இருப்பாங்க. அந்த ஹைட்டான பிளேஸ்லேருந்து எல்லாருமே ஹெல்மெட் ஆனால் அந்த பட்டன் போய் அழுத்தணும்.
லிட்ரலியாக வந்து அவன் குழந்தைய அவனே சாவடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அந்த நேரத்தில் காசுக்காக என்ன வேணால் பண்ணலாமா, என்ன வேணால் செய்யலாமா, ஒரு எமோஷனலாக கனெக்டிங்காக காட்டியிருப்பாங்க. அந்த ஒரு சீனே பயங்கரமாக இருந்திருக்கும். அஸ்யூஷுவல் ஹீரோ தான் கடைசியில் அவர் தான் ஜெயிப்பார். தென் அஸ்யூஷுவல் அவனும் எலிமினேட் ஆகிடுவான். தென் ஹீரோ அந்த குழந்தை இருக்கும். இந்த ஹீரோ குழந்தை 2 பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். அஸ்யூஷுவல் யார் ஜெயிப்பா உங்களுக்கே தெரியும். அந்த ஒரு எண்டிங்கே ரொம்ப பயங்கரமாக கடைசியில் எல்லாருமே எலிமினேட் ஆகிடுவாங்க. நம்ம ஹீரோ மட்டும் தான் இருப்பார். ப்ளஸ் அந்த குழந்தையும் இருக்கும், பேபியும் இருக்கும். கடைசியில் யார் ஜெயிப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியிலேருந்து நம்ம ஹீரோ தான் விட்டு கொடுத்துருவார். விட்டு கொடுத்து இந்த குழந்தை ஜெயிக்கட்டும் அப்படின்னு விட்டு கொடுத்து, அவர் ஒரே ஒரு டைலாக் இருக்கும். ஒரே டைலாக் தான். அவர் கடைசியில் அவரோட கேரக்டருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகும்ல. ரொம்ப அவர் ஃபஸ்ட்டு சீசன்லேயே அவர் ரொம்ப ஒரு ஒரு குதிரை மேலே பெட் கட்டி தான் அவரோட மொத்த காசு இழந்திருப்பார். மொத்த காசை இழந்துட்டு வந்துட்டான். எப்படியாச்சும் நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இந்த ஸ்குவிட் கேம் உள்ளே வந்திருப்பார். அதுதான் டைலாக்காக வரும். நாங்கள் ஒன்றும் குதிரை கிடையாது, நாங்கள்லாம் ஹியூமன் அப்படின்னு சொல்லி அவர் கீழே விழுற மாதிரி, அவர் இறந்து போகிற மாதிரி காட்டுவாங்க. அது பாதிலேருந்து அந்த டைலாக் முடிச்சிருவாங்க. ஏன்னா மற்ற டைலாக் ஆடியன்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப்ல இந்த ஒரு ஸ்டோரி எடுத்துக்கோங்க அப்படின்னு டேரக்டர் அந்த ஒரு ரைட்டிங்கே பயங்கரமாக அவங்க ஒரு ஆடியன்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. நீங்கள் எப்படி வேணால் இந்த கதையை முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோடு பயங்கரமாக முடிஞ்சிருக்கும். நல்ல ஒரு எண்டிங் தான். என்ன கேட்டிங்கன்னா பயங்கரமான ஒரு எண்டிங் தான். எல்லாருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு ஒரு குட் ஃபீலிங், குட்டாக ஒரு எண்டிங் இல்லாமல் நல்ல ஒரு எண்டிங்காக, எமோஷன் கனெக்டிங்காக ஒரு எண்டிங்காக பயங்கரமாக இருந்தது. அஸ்யூஷுவல் அடுத்த ஒரு ஸ்குவிட் கேம் அமெரிக்கன் அந்த இடத்துல நடக்கிற மாதிரி, அமெரிக்கன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஸ்குவிட் கேம் வெறும் கொரியனில் மட்டும் நடக்கலை, எல்லா இடத்துலையும் வேர்ல்டு வைடாக எல்லா இடத்துலையும் நடந்துகிட்ருக்கு. அதுலேருந்து அடுத்த ஒரு வேர்ஷன் தான் நம்ம அமெரிக்கன் அந்த இடத்துல நடக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கூடி சீக்கிரத்தில் வந்துடும். அதுதான் அவ்வளோதான். ஓவராலாக சொல்லிட்டேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் யூஸ்வலாக ஸ்குவிட் கேம் 1 சீசன் 1 சீசன் 2 வீடியோவாக நான் கன்வெர்ட் பண்ணி போடுறது கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால சரி ஓகே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவோம் அப்படின்னு நினச்சி நான் போடுறேன். ஓகே, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிட்டேன். உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 3க்கு நீங்கள் 5க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் எப்போ தான் இந்த எண்டிங் பற்றி உங்களுக்கு என்ன ஒரு தாட்ஸ் இருக்குன்னு அதுவும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி அனதர் வீடியோ. பாய்.